வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பல லட்சம் ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து கணக்கில் வரும் ரூபாய் 3000 யாருக்கு கிடைக்கும், என்ன காரணம்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களின் EPFO கணக்கில் ரூபாய் 3000 தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மத்திய அரசு சார்பாக ஏப்ரல் மாதத்திற்காக வழங்கப்படும் தொகையாகும். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் மாதம் முதல் முறை ஊழியர்களுக்கு இந்த பணம் வரவு வைக்கப்படுகிறது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பணம் வரவு வைக்கப்பட்டு உள்ளது. மேலும் என்ன தொகை இது? புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நிறுவனங்கள் சார்பாக EPFO கணக்கு தொடங்கப்படுகிறது. தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் EPFO சுமார் 11.5 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது EPFO புதிதாக இணைந்த உறுப்பினர்களின் கணக்கில் குறைந்தபட்சம் ரூபாய் 3000 செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தொகை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 11.5 லட்சம் ஊழியர்களுக்கு பணம், அதாவது தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்துகிறது. மேலும் அனைத்து துறைகளிலும் புதிதாக பணியமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் ரூபாய் 3000 வரை அரசு வழங்குகிறது. மேலும் EPFOவில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளத்தை மத்திய அரசு 3 தவணைகளில் அவர்களின் EPFO கணக்கில் செலுத்தும். இதன் மூலம் அதிகபட்சமாக ரூபாய் 15000 வரை மத்திய அரசு செலுத்துகிறது. இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ரூபாய் 1 லட்சம் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. டிசம்பர் மாதத்தில் EPFOவில் இணைந்த 11.5 லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 3000 அவர்களின் PF வங்கி கணக்கில் நேரடியாக ஜனவரி மாதத்தில் செலுத்தப்படும். இது அவர்களின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு செல்லாமல் PF கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும். இந்நிலையில் நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களின் EPFO கணக்கில் ரூபாய் 3000 தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மத்திய அரசு சார்பாக ஏப்ரல் மாதத்திற்காக வழங்கப்படும் தொகையாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.